ஓகே, நம்ம என்னென்னா டயக்ராம் கிரீனம் 5 மார்க்ஸ் டயக்ராமுக்கு மார்க்ஸ் அலோகேஷன், எப்படி அதுக்கு புள்ளிகள் இழக்கப்படும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, மிச்சம் நம்ம எக்யூரேட்டாக நம்ம கீரன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்து 4 மார்க்ஸ் உரிய கேள்வி என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த டயக்ராமை நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்கீமாவாக மாற்ற போறோம். எழுத்து வடிவுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், மாற்ற போறோம். இப்போ எழுத்து வடிவுக்கு மாற்றுறப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த என்டிட்டி தான் யாராக இருக்க போறோம்னா அந்த ரிலேஷனாக அங்கே இருக்க போறாரு, தொடர்பாக காணப்பட போறாரு. அப்போ நம்ம எழுதுவ பிள்ளைகள் சரி, முதலாவது என்டிட்டி ஸ்டூடெண்ட் நம்ம எழுதுவோம் ஸ்டூடெண்ட். ஓகே, பண்புகள் என்ன வடிவத்தில் வந்திருக்கோ அதே வடிவத்தில் எழுதுவோம் STUID. ஓகே, அவர் பிரைமரி கீ. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டால் கிளாஸ். ஓகே, அதுக்கப்புறம் STU நேம் S கேபிட்டல் TU ஸ்மால் NAME. ஸ்பேஸ் வந்தாலும் பிள்ளையா இல்லை, ஞாபகம் வச்சுங்க, ஸ்பேஸ் போட்டாலும் பிள்ளை தான். அது STUக்கு நேம் கட்டலி ஸ்பேஸ் போட்டீங்க பிள்ளை அது. சரியா, அடுத்து என்னன்னு சொல்லிட்டுன்னா இமெயில் நான் இவர்த்தையில் விட உங்களுக்கு டயக்ராமும் இருக்கும் ஸ்கீமாகவும் இருக்கிறதுக்காக இவர்த்தை நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் அடுத்து என்ன சொல்லிட்டுனா பிள்ளைகள் நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்டிட்டிகளை கம்ப்ளீட் பண்ணுவோம். கிளப். சரியா, கிளப் எடுப்போம். கிளப்பை பொறுத்தவரையிலே கிளப் ஐடி பிரைமரி கீயாக இருக்கும். அப்புறம் கிளப் நேம். அப்புறம் லொகேஷன். அதுக்கப்புறம் டீச்சர் ஐடி. இந்த டீச்சர் ஐடியை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் அது கிளப்ல பண்பு தான். அது சில பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு சொன்னா டீச்சர்னு சொல்லி ஒரு என்டிட்டி ஒன்று கீறி அதுக்குரிய பண்பாக இதெல்லாம் காட்டிருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை, தெளிவாக தந்திருக்காங்கண்டா கிளப்புக்குரிய பண்பாக தான் டீச்சர் ஐடியா தந்துருந்தாங்க. அடுத்து யாருன்னு கேட்டால் பிள்ளைகள் ஈவெண்ட். சரியா, ஃபெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டுன்னா எங்களுக்கு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் என்டிடியோட பண்புகள் எல்லாத்தையும் நம்ம எழுதி போட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க போவோம். சரியா, அடுத்தது ஈவெண்ட் ஐடி. அது பிரைமரி கீ இருக்கு. அடுத்தது நேம் அதில் பண்பாக இருக்கு. சரியா, இப்போ சரியா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன செய்யணும்னா காட்டப்போகிறோம். ரிலேஷன்ஷிப்பை காட்டுறப்போ எப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகள் சரியா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளப்புக்கும் இடையில மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரும். அப்படி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரணும்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா சரியா ரெண்டிட பிரைமரி கீயும் எடுத்து நாங்கள் மூணாவதாக என்ன செய்ய போகிறோம், ஒரு தொடர்பை நாங்கள் எழுதணும். நாங்கள் அதாவது ஸ்டூடெண்ட STU ஐடியையும் கிளப் ஐடியையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யப்போம்னா புது ரிலேஷன் ஒன்று நாங்கள் எழுதணும். சரியா பிள்ளைகள், அப்போ நான் இதை இங்கே எழுதுறேன் நான். சரியா, STU ஐடி அதையும் சரியா கிளப்ல பிரைமரிக்கு கிளப் ஐடி அதையும் சேர்த்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா மூணாவது ரிலேஷன்ஷிப் எழுதணும். இங்க பங்கீட்டு பண்புகள் எதுவும் இல்லாதக்கான நான் என்ன செய்யறேன், அந்த தொடர்பு முடிச்சு போட்டு இந்த தொடர்புக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பேர் வைக்கணும். தொடர்புக்கு பேர் வைக்கிறப்ப என்ன சொன்னா பொருத்தமான பேர்கள் நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன சொல்லிட்டோம்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன வந்திருக்கோ அதை நீங்க என்ன செய்யலாம், நீங்க பயன்படுத்தலாம். அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா ஜாயின்ஸ்ன்னு சொல்லி நான் போடுறேன். நான் ஜாயின்ஸ். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு என்டிட்டியோட பேர்களையும் இணைத்து நீங்க கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் கிளப் அப்படி எழுதுறப்ப ஸ்பேஸ் இல்லாமலுக்கு நீங்க என்ன செய்யுங்க சேர்த்து நீங்க கொடுங்க. சரியா, ஜாயின்ஸ். அடுத்த நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள். இது ஓகே, கிளப்புக்கும் ஈவெண்ட்டுக்கு இடையிலான தொடர்பு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன செய்வோம், நாங்க ஒன் டே பிரைமரியை கொண்டு நம்ம என்ன செய்வோம் மெனி சைட்ல போடுவோம். ஓகே, கிளப். ஓகே, கிளப் ஆனது பண்ணா இருக்க போதும் அதுல பிரைமரியை கொண்டு நாங்க என்ன செய்யறோம் மெனி சைட்ல போடுறோம். அப்ப இங்க நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டுன்னா கிளப் ஐடியை நான் என்ன செய்யறேன் பொறுங்கியாக போறேன். நான் அதோடு சேர்த்து கட்டாயம் என்ன செய்யணும்டா இந்த பங்கீட்டு பண்பை பொறுங்கிய நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நீங்க என்ன செய்யணும் பங்கீட்டு பண்பை நீங்க போடணும். இன்டேட் ஸ்டார்ட் டேட்ங்கிற பங்கீட்டு பண்பு இன்டேட் ஸ்டார்ட் டேட். ஸோ இங்கேயும் சென்சிட்டிவ்ல ஃப்ளோ பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே, இது சரி. அடுத்தது அஞ்சாவது ஸ்கீமா நாம என்ன செய்யப்படும் சொல்லிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் இவனுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்.
அப்போ ஸ்டூடெண்ட் பிரைமரிக்கு யாரு STUID அதே மாதிரி இவெண்ட்டுக்குரிய பிரைமரிக்கு ஈவெண்ட் ஐடி ஓகே. அப்ப நான் என்ன செய்யறேன் நான் ஓகே இல்ல இது இங்க ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லிட்டோம்னா இங்க பங்கீட்டு பண்பு ஒன்று இருக்கு. அப்ப பங்கீட்டு பண்பு இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும் அதுல காட்டணும் நம்ம. சரியா ரோல் ஒரு பங்கீட்டு பண்பு அதை காட்டிட்டோம். இப்ப க்ளோஸ் பண்றோம். இப்ப பேர் வைக்கணும். பேருக்கு நாங்க என்ன செய்யலாம் பார்ட்டிசிபேட்ஸ் சொல்லி போடலாம். அல்லது சம்பந்தப்பட்ட 2 என்டிட்டியோட பேரையும் சேர்த்து நாங்க என்ன செய்யலாம் அதுக்கு பேர் கொடுக்கலாம். அப்ப மொத்தம் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டுன்னா 5 ஸ்கீமா வருவது. சரியா 1 2 3 மெனி ரிலேஷன்ஷிப் வர டைம்ல என்ன செய்யுது எங்களுக்கு ஒரு புது ஸ்கீமா வருவது. மொத்தம் 5 ஸ்கீமா உங்களுக்கு இங்க வந்துருக்கு. இப்போ மார்க்ஸ் அலோகேஷன் எப்படி? மார்க்ஸ் அலோகேஷன்ல 5 சரியாக இருந்தா 5 ஸ்கீமா சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ், 4 சரியா இருந்தா 3 மார்க்ஸ், 3 சரியா இருந்தா 2 மார்க்ஸ், 2 சரியா இருந்தா 1 மார்க்ஸ். சரியா இப்படிதான் அவங்களுடைய மார்க்ஸ் அலோகேஷன் இருந்துச்சு. அதே நேரம் என்னன்னு சொல்லிட்டோம்னா மேலதிகமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், மேலதிகமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பாருங்க. இங்கே பழமைய மாதிரி எழுத்து கூட்டலும் பெரிய சிறிய எழுத்துக்களும் பண்புகளுக்கும் அதே எழுத்து கூட்டலும் எழுத்து வடிவமும் அவசியம். அப்ப நம்ம என்னன்னா இங்கே என்டிட்டியை நம்ம அலட்டில தானே. அப்ப நாங்க என்ன செய்யணும் பண்புகளை பார்க்க போறோம். பண்புகளுக்கு அதே எழுத்து கூட்டலும் எழுத்து வடிவமும் அவசியம். சரி எழுத்து கூட்டலுங்கிறது ஸ்பெல்லிங்கை சொல்றாங்க கிராமட்டிக்கல். அதே மாதிரி எழுத்து வடிவங்கிறது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் அது சொல்றாங்க. அட்டவணை பெயர்கள் பண்புகளுக்கு அதே எழுத்து கூட்டலும் எழுத்து வடிவமும் அவசியம். சரியா ஜாயின்ஸ் அட்டவணைக்கு ஸ்டூடெண்ட் கிளப்னு சொல்லியும் அதே போல என்ன பார்ட்டிசிபேட்ஸ் அட்டவணைக்கு சரியா ஸ்டூடெண்ட் ஈவெண்ட் சொல்லி நம்ம பேர் வைக்கலாம். ஸோ அப்படி பேர் வைக்கிறப்ப என்னச்சுன்னா அப்போ அதுல என்டிட்டி சரியா இந்த பேர்களை நாங்கள் என்ன செய்யணும் அண்டர்ஸ்கோர் போட்டு நம்ம எழுதணும் என்டிட்டி எழுதுற பேர்களை. சரியா ஒரு அட்டவணைக்கு புள்ளிகள் வழங்குவதற்கு பண்புகள் சரியாக இருப்பதுடன் எல்லா பண்புகளுக்கு சரியாக இருப்பதுடன் முதன்மை சாவியும் கீழ்கோடிடப்பட்டிருத்தல் வேண்டும். அப்ப நாங்கள் பண்புகளும் சரியான வடிவத்தில் சரியான ஸ்பெல்லிங்கோடு எழுதியிருக்கணும். அதே டைம்ல என்ன செய்யணும் நாங்கள் பிரைமரிக்கு கீழேயும் என்ன செய்யணும் நம்ம கோடு போட்டிருக்கணும். சரி அட்டவணை பெயர்களை பண்புகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு வரையப்பட்ட அம்புக்குறிகளை கவனத்தில் இருக்க தேவையில்லை. லாஸ்ட் டைம்ல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த அம்புக்குறிகள் கேட்டிருந்தாங்க. சில பிள்ளைகள் அம்புக்குறியெல்லாம் போட்டுருந்துச்சு. இந்த வருஷம் கேட்காது நம்ம விஷயத்துல அந்த அம்புக்குறிகளை காட்ட தேவையில்லை. சரியா அப்போ ஸோ இதான் பிள்ளைகள் சம்டே என்னென்னா பிள்ளைகளா இதை ரிப்பீட் பண்ணியிருந்துச்சு ஸ்கீமாவை திருப்பி இன்னொரு ஸ்டூடெண்ட் போட்டு. சரியா இவங்களுக்கு இடையில என்ன இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு கிளப்பு நம்ம லோக்கில் ஸ்டூடெண்ட் கிளப்பு போட்டு எழுதியாச்சு. திருப்பி அந்த பிள்ளை ஈவெண்ட்டுக்கு அந்த மாணவன் என்ன சொல்லிட்டோன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எழுதுறப்ப திருப்பி ஸ்டூடெண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணிருந்தேன். அப்படி ரிப்பீட் பண்றதுல ஒரு தொடர்பு ஒரு தரம் தான் வரப்போகுது. ரிப்பீட் பண்ணா முதலாவது மட்டும்தான் சரியா அங்க எடுக்க கரெக்ஷனுக்கு எடுக்கிற மற்ற தொடர்புகளை அப்படியே வெட்டி விட்டுற. சரியா பிள்ளைங்க அப்ப நீங்க இப்படி எழுதினா மாத்திரம்தான் உங்களுக்கு சரியா சரியாக உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். அப்ப 4 மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், கம்ப்ளீட்டா கிடைக்கும். கம்பேர் பண்ணி பார்க்குற டைம்ல மற்ற கேள்வியோட ஒப்பிட போது இந்த டயக்ராம் கேள்விகள் அதிகமான பிள்ளைகள் செஞ்சிருந்துச்சு. அதிகமான பிள்ளைகளுக்கும் கூட மார்க்ஸ் அதிகமான மார்க்ஸ்கள் வந்துருந்துன்னு சொன்னா அது இந்த 8வது யூனிட்ல 9வது கேள்வி நம்ம பேப்பர்ல 9வது கேள்வி வந்துச்சு. அந்த செக்ஷன்ல தான் அதிகமான பிள்ளைகள் மார்க்ஸ் எடுத்திருந்துச்சு. மார்க்ஸ் பிள்ளைக்கு லொஸ்ட் ஆகுறன்னு சொல்லிட்டுன்னா அந்த கன்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு. பிள்ளைக்கு எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, கீறி இருந்தாங்க. ஆனால் சரியான வடிவத்தில் அவன் கீற இல்லை. சரியான வடிவம்னு சொல்றது அந்த ஸ்பெல்லிங் பிள்ளை அதே போல அந்த எழுத்து பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மிச்சம் கரெக்டாக நாங்கள் என்ன செய்யணும் எழுத பிள்ளவனும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்த யூனிட்டை பார்ப்போம்.